ஹை மிடில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அதாவது 1350 இருந்து 1450, ஒரு 100 இயர்ஸ் ஸ்பேன். இந்த டைம் பீரியட்ல வந்து என்னென்ன மாதிரியான லிட்ரேச்சர் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து பின்னாடி வந்து மாடர்ன் இங்கிலீஷ் எப்படி இருக்கு, மாடர்ன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம நல்லாவே பார்க்கலாம். இந்த டைம் பீரியட்ல தான் நம்ம வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது க்ரோ ஆகுது. பட் என்ன அப்படின்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறதும் க்ரோ ஆகுது. தென் ஒரு சொசைட்டியா இங்கிலீஷ் பீப்புள் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அது இந்த டைம் பீரியட்ல தான் நடக்க ஆரம்பிக்குது. ஓகே, நீங்க இந்த டைம் பீரியட்ல வந்து என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னா, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து கிராஜுவலா ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. 14th சென்ச்சுரியோட எண்ட்ல எல்லாம் வந்து நமக்கு சார்ஜர் வர ஆரம்பிச்சிட்டாரு. பட் அவரோட ப்ரீவியஸ் இதெல்லாம் வந்து பிரெஞ்சு ஒர்க் இருக்கும், லாட்டின் ஒர்க் இருக்கும், இட்டாலியன் ஒர்க் இருக்கும். அவர் வந்து நிறைய லாங்குவேஜ்ல வந்து என்ன சொல்றது ஒர்க்ஸ் வந்து எழுதியிருந்தாலும் அவரோட லேட்டர் பீரியட்ல அவர் எழுதின முக்கியமான ஒர்க் அப்படிங்கிறது வந்து கேன்டர்பரி டேல்ஸ். இன்னமும் நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிறது அதுதான். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லயும் வந்து அதாவது ஒரு கொஸ்டின் ஆகுது அதுல இருந்து வந்துடும். அட்லீஸ்ட் மென்ஷன்ஸ் சார்ஜர். ஓகே, பட் இதுல வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது வந்து சொசைட்டியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு இடம். அதனால வந்து என்ன அப்படின்னா நமக்கு இங்கிலீஷ்ல லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்காமலும் போச்சு, அதாவது ஏர்லி மிடில் இங்கிலீஷ் டைம் பீரியட்ல. பட் ஹை மிடில் இங்கிலீஷ் டைம் பீரியட்ல நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய இஷ்யூஸ் வந்து முன்னாடி பார்த்ததுனால இப்போ நம்ம வந்து ஓகே, நம் நாடு, நம் இனம், நம் மக்கள் அப்படின்னு சொல்லி என்னோடது, எங்களோடது, நம்மளோடது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒண்ணு சேர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த சொசைட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நடக்குது. ஒரு சில முக்கியமான ஆத்தர்ஸ் வராங்க. இதுல இருந்து தான் நமக்கு வந்து லிட்ரரி ஜேர்னல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரி, நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏர்லி மிடில் இங்கிலீஷ் டைம் பீரியட்ல ரெண்டு முக்கியமான விஷயம் வந்து நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் நார்மல் கான்கஸ்ட். அதை தவிர்த்து என்ன விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னா 100 இயர்ஸ் வார் வந்து ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆயிருக்கும். ரைட், 100 இயர்ஸ் வார் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். 100 இயர்ஸ் வார் வந்து யாருக்கும் நடக்குது அப்படின்னா பிரெஞ்சு த்ரோனுக்கும் இங்கிலீஷ் த்ரோனுக்கும் நடுவில் நடக்குது. எட்வர்ட் த தேர்ட் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் மட்டும் இல்ல, அவருக்கு பின்னாடி வந்து எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா பிரெஞ்சு த்ரோன் வந்து எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு கிளைம் கொண்டு வராங்க. சார்ல்ஸ் தி சிக்ஸ்த் வந்து இறந்துருவாரு, பிரான்ஸ் கிங் வந்து இறந்துருவாரு. பட் என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு எந்த ஹைரும் இல்லை அப்படிங்கிறதுனால எட்வர்ட் தேர்டோட அம்மா எசபெல்லா அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வழியா, அதாவது சார்ல்ஸ் தி சிக்ஸ்தோட சிஸ்டர் தான் எசபெல்லா. ஸோ அவங்க வழியா நான் வந்து எனக்கு வந்து பிரெஞ்சு த்ரோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எட்வர்ட் தேர்டு இந்த சண்டையை ஆரம்பிக்கிறாரு. பட் இந்த சண்டை போயிட்டு இருக்கும் போதே வந்து என்ன ஆகுது அப்படின்னா மக்கள் வந்து ஓகே, இது எல்லாமே வந்து லேண்ட வந்து ஒரு ஹைரார்கிக்காக வச்சு லேண்ட் மூலியமா மக்களை வந்து ஆட்சி பண்றதுதான் வந்து இந்த நார்மன் பீப்புள் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கலா டூம்ஸ்டே புக்னால அவங்க வந்து ஃபியூடலிசம் ஸ்டார்ட் பண்ணி இப்படிதான் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எங்க வந்து நமக்கு குடைசல் வருது அப்படின்னா 100 இயர்ஸ் வார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்றதுனால, ஓகே, 100 இயர்ஸ் வார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றதுனால மக்கள் கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமா டாக்ஸேஷன் அதிகப்படுத்துறாங்க. இதனால பின்னாடி வர விளைவுல தான் வந்து நமக்கு பெசன்ட் ரிவோல்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடியே மக்கள் ஓகே, டாக்ஸ் அதிகப்படுத்தினாலும் நிறைய பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னா செய்யலாம் இல்ல, டாக்ஸ் அதிகப்படுத்தினாலும் வேலை அதிகமா இருக்கு, விளைச்சல் அதிகமா இருக்குன்னா நம்ம கொடுக்கலாம், இது நம்ம நாடு தானே அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து இன்னொரு ப்ராப்ளம் வருது. அதுதான் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா பிளாக் டெத். கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 இயர்ஸ் வந்து அதோட தாக்கம் ஹெவியா இருந்துச்சு அப்படின்னாலும் ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து மக்களால அதுல இருந்து ரிவைவ் ஆகி வரவே முடியல. ஏன்னா 1/3 ஆஃப் த பாப்புலேஷன் இறந்துட்டாங்க. ஓகே, 1/3 ஆஃப் த பாப்புலேஷன் இறந்துட்டாங்க. இதனால வந்து என்ன அப்படின்னா ஃபியூடலிசம் வந்து குறையுது. அதாவது லேண்ட் ஓனர்ஷிப்னால கிங் வந்து ரூல் பண்றாரு இல்லையா, அந்த விஷயம் குறையுது. இந்த விஷயம் இதுதான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மேஜரா வந்து லிட்ரேச்சரை பின்னாடி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இது ஒரு பக்கம் இருக்க, நமக்கு வந்து பெசன்ட் ரிவோல்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நடக்குது. எதனாலனா ஹை டாக்ஸேஷன். பிளாக் டெத்னால வந்து லேபர் ஷார்டேஜ் நமக்கு வருது. லேபர் ஷார்டேஜ் வரதுனால நமக்கு வந்து லேண்ட்ல வந்து ஒர்க் பண்றதுக்கு பீப்புள் அதிகம் இல்லை. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி தே ஆர் லைக் டெவஸ்டேட்டட் ஒரு ஸ்டேட்ல தான் இருப்பாங்க. ஏன்னா லைஃப் ஸ்டாக் பிளாக் டெத் முடிஞ்ச உடனேவே நமக்கு வந்து லைஃப் ஸ்டாக் டெத் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 2 இயர்ஸ் இருந்துச்சு. கால்நடைகள் எல்லாமே வந்து இறக்க ஆரம்பிச்சது. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு இறங்கி செய்யறதுக்கும் வந்து அவங்களால வந்து முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க வந்து இருக்காங்க. இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா
இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது நான் சண்டைக்கு போறேன். அடுத்த நாட்ட வந்து நான் புடிச்சு கொண்டு வரேன். நம்ம நாட்டோட சேர்த்திக்கலாம். அது இதுன்னு அவங்க வந்து அரசர்கள் அவங்களுக்குள்ள இருக்க போட்டிக்காக அவங்க சண்டைக்கு போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, மக்களோட மனநிலையில ஒரு மாற்றம் வருது. ஏய் நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிறதுக்கு நாங்க எதுக்குடா சாவணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்போஸ் பண்றாங்க. எப்படி அப்போஸ் பண்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க ஓகே. நீங்க 2 பேரும் தனியா கூட சண்டை போட்டுக்கோங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு என்னமோ பண்ணுங்க. பட் ஏன் மக்கள் மேல கை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எப்புட்றா நீங்க சண்டைக்கு போறது அப்படின்னா வீட்ல இருந்து யாராவது ஒருத்தர் வருவாங்க. ஓகே. அது வந்து நாட்டுக்காக செய்ய வேண்டியது அந்த காலத்துல அதெல்லாம் ஓகே தான். பட் இப்போ அரசர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, 100 வருஷத்துக்கு ஒரு சண்டைய வந்து வளர்த்தணும் அப்படின்னா, அதாவது ஆன் அண்ட் ஆஃப்ல தான் போயிட்டு இருக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும். 100 வருஷத்துக்கு ஒரு சண்டைய வளர்த்தணும் அப்படின்னா, அதுல முக்கியமான விஷயம் என்ன இருக்கணும்? ஃபினான்ஷியலா அவங்க ஸ்டேபிளா இருக்கணும். பட் ஃபினான்ஷியலா அவங்களால ஸ்டேபிளா இருக்க முடியல. ஏன்னா பிளாக் டெத் வந்துச்சு, பாப்புலேஷன் குறைஞ்சது. லேபர் ஷார்டேஜ் இருந்துச்சு. லேபர் ஷார்டேஜ் இருந்ததுனால நமக்கு வந்து எந்த ஒரு ப்ரொடக்ஷனும் இல்ல. கிரெயின்ஸ் எல்லாமே வேஸ்ட் ஆச்சு. ஓகே கிரெயின்ஸ் எல்லாமே வேஸ்ட் ஆச்சு. இதுக்கு முன்னாடி வந்து ஃபெமைன் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃபெமைன் வந்துச்சு. தென் செகண்ட் தான் வந்து நமக்கு பிளாக் டெத் வந்துச்சு. தேர்ட் வந்து லைஃப் ஸ்டாக் எல்லாமே போய் சேர்ந்துச்சு. இதனால வந்து நமக்கு ப்ராப்பரான விளைச்சலும் கிடையாது. மக்களுக்கு வந்து ஃபுட்டும் கிடையாது. அது மட்டும் இல்லாம மக்கள் வந்து நிறைய பேரை இழந்திருக்காங்க. இது இல்லாம நீ சண்டைக்கு போறேன் எனக்கு வந்து காசு கொடு அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட டாக்ஸை நீ வந்து அதிகப்படுத்துற அப்படிங்கிற போது இதுல ஒரு பிரச்சனை வருது. ஓகே டாக்ஸ் தான் நீங்க அதிகப்படுத்துறீங்க. ஓகே நாங்க வந்து விளைச்சல்ல ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்றாங்க அரசர் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பண்றாரு. என்ன பண்றாரு அப்படின்னா நிலத்துல உழுறவங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுக்கணும் இல்லையா? அதாவது என் நிலத்தை நான் வந்து உன்னை நம்பி கொடுத்துருக்கேன். நீ வந்து அதை பாதுகாக்கணும். ஓகே நீ வேலை செய்யறதுக்கு நான் உனக்கு காசு கொடுக்கணும். பட் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா 4 பேர் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலையை நான் உன்கிட்ட ஒருத்தர்கிட்ட கொடுக்குறேன். ஆனா ஒருத்தர் செய்ய வேண்டிய அளவுக்கு தான் நான் வந்து அமௌண்ட் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வர்றதுனால வாட் டெய்லர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா 1381ல மக்கள் எல்லாரையும் திரட்டி ஹீஸ் அ நொபிலிட்டி ஆக்சுவலி என்ன பண்றாரு அப்படின்னா சண்டைக்கு வந்து போறாரு. அதாவது யூ ஆர் நாட் சப்போஸ் டு ட்ரீட் அஸ் லைக் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோசியல் இன்இக்வாலிட்டியை வந்து அவரு எடுத்து காட்டுறாரு. ஓகே இந்த விஷயம் எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு லிட்ரேச்சர்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதுதான் நம்ம ஹெவியா யார வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சார்ஜர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கோம். இதனாலதான் சார்ஜர் வந்து இந்த டைம் பீரியடுக்கு பின்னாடியே அவரோட ஒர்க்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல எழுதப்படுறது. ஓகே பிகாஸ் மக்கள் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து எங்களை ரூல் பண்றீங்க ஓகே இட்ஸ் ஓகே எவ்ரிதிங் இஸ் ஃபைன் பட் எங்க நிலத்தை நாங்க காலங்காலமா இருந்து வாழ்ந்து வந்து எங்க நிலத்தை நாங்க உழுது நாங்க பாடுபடுறதுக்கு நீங்க எங்களுக்கு காசு கொடுக்குறீங்க. நீங்க வந்து எங்க கிட்ட இருந்து எல்லாத்தையுமே எடுக்குறீங்க. அப்ப எங்களுக்குன்னு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேஷனல் ஐடென்டிட்டி வந்து கிரியேட் ஆனதுனால சார்ஜர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஓகே இப்ப நான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாக்குறேன். என்ன பண்றேன் அப்படின்னா நான் பாக்குற விஷயங்கள்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்படுறேன். அதனால என்னோட டைரியில ஓகே இன்னைக்கு நான் வந்து இந்த இந்த விஷயம் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் எழுதுறேன். இதே ரைட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே see something, they hear something, they feel something, they write something. ஓகே அவங்க அந்த சம்திங் 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 எல்லாத்தையும் ஒரு விஷயமா கலவையா கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. இது நீங்க வந்து பிளாட்டோட இதுல வந்து நீங்க நல்லாவே அவர் வந்து சொல்லியிருப்பாரு. பொயட்ரி வந்து ஒரு என்ன சொல்றது இட்ஸ் இட்ஸ் நாட் ட்ரூ. இது வந்து உண்மையான விஷயம் கிடையாது. இட் கேன் லீட் பீப்புள் அஸ்ட்ரே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது உண்மையில இருந்து தனியா பேச்சு தூரம் கூட்டிட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏன் அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு லிட்ரரி ஒர்க் அப்படிங்கிறது எக்ஸாக்டா அப்படியே இருக்கணும். இது வந்து ஃபிக்ஷனா இருக்கக்கூடாது. அப்படியே நான் ஃபிக்ஷனா தான் இருக்கணும். என்ன பார்த்தையும் நீ அப்படியே தான் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருப்பாரு. பட் என்ன அப்படின்னா அந்த மாதிரி என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லிட்டா தட்ஸ் ஹிஸ்டரி. அதாவது இட்ஸ் ஜஸ்ட் பென்னிங் டவுன் சம்திங். பட் கிரியேட்டிவா யோசிக்கிற மைண்டால வந்து எக்ஸாக்டா அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. தே இம்ப்ரவைஸ் தட் தே ஆட் சம்திங், தே டிலீட் சம்திங், தே மர்ஜ் சம்திங் வித் சம்திங். இப்போ ஒரு விஷயத்த வந்து நான் உங்களுக்கு எக்ஸாஜரேட் பண்ணி காட்டணும் அப்படின்னு நான் நினைக்கலாம். ஒரு விஷயத்த வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். பட் ஒரு எக்ஸாஜரேட்டடான ஒரு விஷயத்த நடந்ததே ரொம்ப வந்து ஒரு கடுமையான விஷயத்த நான் வந்து மென்மையா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லியும் நான் எழுதலாம். சோ இது எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னா ரைட்டரோட மைண்ட்ல தான் இருக்கும். ஓகே இது மட்டும் இல்லாம நமக்கு பின்னாடி வந்து ரொமான்டிக் போயட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி ஒன் சேஸ் தே ஹாவ் டு ஃபீல் சம்திங் ஃபர்ஸ்ட். நீ பாக்குற விஷயம் உனக்கு ஃபீல் தரணும். அந்த ஃபீலை தான் நீ வந்து எழுத போற. நீ வந்து பார்த்தது அப்படியே நீ ரெக்கார்ட் பண்றதுக்கு நீ ரொபோ கிடையாது. யூ ஹாவ் டு ஃபீல் சம்திங். நீ அந்த ஃபீல் பண்றத நீ வந்து அவுட் சைட் நீ வெளியே கொண்டு வர. ரைட்.
இந்த விஷயம் தான் வந்து இங்கேயும் நடக்குது. சார்ஜர்ல இருந்து ஒரு சில வெர்னாகுலர் இங்கிலீஷ் யூஸ் பண்ண ரைட்டர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, they feel what the society felt. ஏன்னா அவங்களும் வந்து காமன் பீப்புள் தான். ஓகே, they feel what the society felt and then they reflected those things into their literature. ஓகே, இப்போ நீங்க வந்து பிரெஞ்சோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த டைம் பீரியட்ல வந்து குறையுது. ஏன்னா ஃபியூடலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய அடி வாங்குது. ரைட்டா? ஃபியூடலிசம் அடி வாங்குறதுனால பிரெஞ்சோட இன்ஃப்ளூயன்ஸ் கரையுது. பட் இன்னமுமே சர்ச்சோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகிட்டே தான் போகுது. பட் நேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாக ஆரம்பிக்குது இந்த இதுல இருந்து தான். அதாவது பிளாக் டெத்துக்கு அப்புறம், இந்த டாக்ஸ் ப்ராப்ளத்துக்கு அப்புறம் தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நேஷன் இது வந்து எங்க நாடு அப்படின்னு சொல்லி மக்கள் அவங்களோட நிலத்துக்காக எந்திரிச்சு நிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஏந்திரிச்சு என்னோடது அப்படின்னு சொல்லி நிற்கும் போது, நான் ஏன் உன் லாங்குவேஜ்ல பேசணும்? எனக்குன்னு ஒரு லாங்குவேஜ் எங்க முன்னோர்கள் விட்டுட்டு போயிருக்காங்க. நாங்க அந்த லாங்குவேஜ்ல பேசுறோம், நாங்க அந்த லாங்குவேஜ்ல பழகுறோம், நாங்க அந்த லாங்குவேஜ்ல எங்க நாங்களே ரூல் பண்ணிக்கிறோம், நாங்க அந்த லாங்குவேஜ்ல தான் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி வந்ததுனாலதான் இதுக்கு மேல இங்கிலீஷோட லிட்ரேச்சரால டெவலப் ஆக முடிஞ்சுது. இங்கிலீஷ் லாங்குவேஜாலையும் டெவலப் ஆக முடிஞ்சுது. நெக்ஸ்ட் இந்த டைம் பீரியட் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, மேஜர் ஆத்தர்ஸ்லாம் யார் யாரு அப்படிங்கிறது வந்து நம்ம ஜென்ரலிஸ்டிக்கா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 to 10 வந்து முடிச்சிடும். ரொம்ப மைனர் ஆத்தர்ஸ்லாம் போனா அந்த அளவுக்குலாம் ஒன்றும் தேவை இருக்காது. இந்த ஆத்தர்ஸ் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் உங்களுக்கு வந்து முக்கியம். அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லயும் இவங்க வந்து ரொம்ப முக்கியம். ரைட்டா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, நமக்கு எல்லாரும் தெரிஞ்சவங்க ஜாஃப்ரி சாசர். செகண்ட் வந்து வில்லியம் லாங்லேண்ட், ஜான் கவர், பேர்ல் போயட் அப்படிங்கிறவர். அதாவது ஹீஸ் அன் அனானமஸ் ரைட்டர். ஓகே, பேர்ல் அப்படிங்கிற ஒர்க்கை எழுதுனதுனால அவருக்கு வந்து பேர்ல் போயட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். தென் லாஸ்ட் அண்ட் ஃபைனலா நமக்கு வந்து என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த ரைட்டர்ஸ் எல்லாமே ஒரே லாங்குவேஜ்ல தான் எழுதியிருக்காங்களா, மிடில் இங்கிலீஷ்ல மட்டும்தான் எழுதியிருக்காங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. தே ரோட் இன் எவ்ரி லாங்குவேஜ். ஓகே, பட் என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் அப்படிங்கிறது தான் அவங்களோட பிரதானமான மொழியா இருந்துச்சு. நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சார்ஜர் நம்ம எடுத்துக்கலாம். 1343ல இருந்து 1400 வரைக்கும் இருந்த இவரு நிறைய ஒர்க்ஸ் வந்து எழுதியிருக்காரு. மேஜரா வந்து இவரோட டைம் பீரியட் வந்து நம்ம 3ஆ பிரிச்சுக்கலாம். இது நான் எகெயின் உங்களுக்கு வந்து சொல்றேன். இந்த ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது டில் மாடர்ன் பீரியட், அதாவது போஸ்ட் மாடர்ன் பீரியட்ல இருந்து இங்க பிரசன்ட் ஹிஸ்டரி இந்த டைம் பீரியட் வரைக்கும் வர வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆத்தர் பத்தியும் டீட்டெயிலா நான் சொல்ல போறது கிடையாது. எந்த ஒரு ஒர்க் பத்தியும் டீட்டெயிலா நான் உங்களுக்கு வந்து சொல்ல போறது கிடையாது. இது ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இது வந்து ஒரு ஜென்ரலிஸ்டிக்கான ஓவர்வியூ. எந்த டைம் பீரியட்ல யார் வராங்க, அவங்களோட ஒர்க்ஸ் வந்து எதுவா இருக்கு, மேஜரா இருக்கு, என்னென்ன இன்ஃபுளுன்ஸ் அவருக்கு வந்து இருந்துச்சு அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். பின்னாடி இதை முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு சோசியல் ஹிஸ்டரியும் பின்னாடி நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இது ரெண்டையுமே நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இது ரெண்டுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து எந்த ஒரு ஆத்தர் கிட்ட இருந்தாலும் நான் போக போறேன். இந்த மாதிரி நடுவில் வந்து ஆத்தர்ஸ் உங்களுக்கு கொண்டு வரது எதுக்காக அப்படின்னா, இந்தந்த டைம் பீரியட்ல இந்தந்த ஆத்தர்ஸ் வந்தாங்க, இந்தந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் வரும். நமக்கு நெட்ல வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் வரும். அதுக்காக மட்டுமே நான் இதை வந்து கொண்டு வந்திருக்கேன். ரைட்? நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஜெஃப்ரி சாசர்ல கேன்டர்பரி டேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் அவர் வந்து எழுதியிருப்பாரு, ஒரு ஒர்க். அந்த ஒர்க் வந்து நம்ம எல்லாருக்குமே நல்ல ஒரு பரிச்சயமான ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த ஒர்க்ல வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, நிறைய சொசைட்டி தாட்ஸை வந்து அவர் கொடுத்திருப்பாரு. அதாவது நொபிலிட்டியும் கொடுத்திருப்பாரு, சர்ச் பேஸ்ட் பீப்புளையும் கொடுத்திருப்பாரு, காமன் பீப்புளையும் கொடுத்திருப்பாரு, அதே மாதிரி பெசன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 4 கேட்டகரிஸா வந்து பிரிச்சிருப்பாங்க. ஓகே, அந்த 4 கேட்டகரி பீப்புள்ஸுமே கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நொபிலிட்டிஸ். ஓகே, அதுல வந்து நைட்ஸ், ஸ்கொயர் அந்த மாதிரி எல்லாம் வருவாங்க. தென் வந்து சர்ச் பீப்புள், மங்க் வருவாங்க, ப்ரீஸ்டஸ் வருவாங்க, நன்ஸ் வருவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா காமன் பீப்புள், மில்லர், குக்கு, ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் வருவாங்க. நெக்ஸ்ட் மில்லர், குக் எல்லாம் வந்து பெசன்ட் அப்படி கேட்டகரிக்குள்ள வருவாங்க. பெசன்ட்ஸ் அண்ட் காமன் பீப்புள் ரெண்டு பேருமே ஆக்சுவலி வந்து 4 கேட்டகரிஸா வரும். இன்னொரு கேட்டகரி வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஒர்க்கிங் கிளாஸ், ஒர்க்கிங் கிளாஸ்ல தான் வந்து யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா, இந்த கிளர்க்கு, பிசிஷியன், தென் பாடனர்ங்கிற பாருங்க, பிசிஷியன், இன்னொருத்தர் யார, இன்னொரு ஒரு 2-3 பேர் இந்த மாதிரி வருவாங்க. மொத்தமா வந்து 30 பீப்புள்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன். 30 இன்க்ளூடிங் சார்ஜரோட 30 வருவாங்க. சார்ஜர் அண்ட் ஹோட்டல் இன் கேரக்டரோட சேர்த்து மொத்தமா வந்து 30 வருவாங்க. இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்தந்த டைம் பீரியட்ல, அதாவது சார்ஜர் இருந்த டைம் பீரியட்ல
அந்தந்த சொசைட்டி ஹைரார்கி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வில்லியம் லாங்லாண்ட், இவரோட ஒர்க் வந்து மேஜரா பேஸ் பண்ணி இருக்கிறது அலிகரிக்கல் ட்ரீம் விஷன். ட்ரீம் விஷன்னா என்னன்னு சொல்லி ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். பொயட்டோ சரி ஆத்தரோ சரி தூங்க போயிடுவாங்க. தூங்க போனதுக்கு அப்புறம் தே வில் ஹாவ் அ ட்ரீம். ஓகே, அந்த ட்ரீமை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் எழுதுவாங்க. இதுதான் வந்து ட்ரீம் விஷன் அப்படின்னு சொல்லி சொல்றது. அலிகரிக்கல் அப்படின்னா என்னன்னா, அலிகரி அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அலிகரி அப்படிங்கிறது என்னன்னா அப்டிராக்டான ஒரு விஷயம், அதாவது இல்லாத ஒரு விஷயம். உன்னால கையில பார்க்க சாரி கையில தொட முடியாது, கண்ணால பார்க்க முடியாது, உன்னால கேட்கவும் முடியாது. யூ கான்ட் ஃபீல் தட். உன்னோட 5 சென்சஸ் வச்சு உன்னால அதை தொட்டு பார்த்தோ இல்ல டேஸ்ட் பண்ணியோ இது பண்ண முடியாது அப்படிங்கிறது எல்லாமே வந்து அப்டிராக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரூத், பெயின்ஃபுல், ஹானஸ்டி, இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அலிகரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது அலிகரிக்கல் அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து ஒரு கேரக்டரா ஒரு பர்சனா நம்ம வந்து உருவகப்படுத்தி அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு பிளாட் லைன் கொடுக்கறதுல தான் வந்து அலிகரிக்கல் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இவரோட ஒர்க் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னா சோஷியல் இன்ஜஸ்டிஸ் அண்ட் கரப்ஷன் இன் சர்ச். ரைட். பியர்ஸ் பிளவுமேன் அப்படிங்கிறது கிரைஸ்ட பேஸ் பண்ணி எழுதுன ஒரு ஒர்க். இட்ஸ் அ மாரல் ஒர்க். பட் என்ன அப்படின்னா இதுல வந்து உள்ள சர்ச்சோட பீப்புள் எல்லாருமே வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம விர்ச்சுஸ் வைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருக்கக்கூடிய அந்த 7 திங்ஸ் அது எல்லாமே வந்திருக்கும். ஆனா என்ன அப்படின்னா இது வந்து சர்ச் எந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்ட ஒர்க். ரைட். இந்த டைம் பீரியட்ல அரசன் தான் மோசமானவனா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அரசனை விட சர்ச் வந்து ரொம்ப மோசமா இருந்திருக்கு. நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜான் கவர், அது வந்து கன்ஃபெஷியோ அமாண்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிலசாபிக்கல் ஒர்க் வந்து எழுதியிருப்பாரு. பிலசாபிக்கல் ஒர்க் அப்படின்னா என்னப்பா அப்படி பிலசாபிக்கல் ஒர்க் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஒரு கிங் வந்து எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து கொடுத்திருப்பாரு. இதுதான் வந்து இந்த கன்ஃபெஷியோ அமாண்டஸ் அப்படிங்கிற இந்த ஒர்க்ல இருக்கும். இவர் வந்து இந்த இங்கிலீஷ்ல மட்டும்தான் எழுதியிருக்காரா அப்படின்னு கேட்டா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இல்லையா, இந்த ரைட்டர்ஸ் வந்து இந்த டைம் பீரியட்ல இருந்தாங்க. இவங்க இங்கிலீஷ்லயும் எழுதுனாங்க, பட் அதர் லாங்குவேஜஸ்லயும் எழுதுனாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பேர்ல் போயட். இவர் தான் வந்து ஆத்தர் ஆஃப் பேர்ல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க். பேஷன்ஸ், கிளென்லினஸ், இது எல்லாமே வந்து இவர் எழுதின ஒர்க். பட் ஃபேமஸா எப்படி வந்து இதெல்லாமே நீங்க இவர் தான் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஏன்னா அந்த ஒரு ரைட்டர் இப்ப நான் என்னோட நரேஷன் ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு என் கூட இருந்தவங்களோட இன்னொரு என்னோட கொலீகோட நரேஷன் வேற மாதிரி இருக்கும். நாங்க 2 பேருமே நரேட் பண்ண ஒரு ஒர்க்கை நீங்க வந்து பார்க்கும்போது ஓகே இது இவங்க இது இவங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து செக்ரிகேட் பண்ணிடலாம். வாய்ஸ் வச்சு நீங்க செக்ரிகேட் பண்ணிடலாம். பட் ரிட்டனா நாங்க வந்து நான் எழுதுற ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும், அவங்க எழுதுற ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். நீங்க எப்படி கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாலும் ஒரே விஷயத்த ஒரே டாபிக் கொடுத்து நீங்க 2 பேரும் உங்களோட ஸ்டைல் எழுதுங்க அப்படின்னா 2 பேருக்குமே வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி எகைன் வேற ஒரு ஒர்க் கொடுத்து நீங்க இதை உங்க ஸ்டைல்ல எழுதுங்க அப்படின்னு சொல்லி நீங்க 10-12 தடவை நீங்க செஞ்சீங்க அப்படின்னாலும் என்னோட ஸ்டைல் எது அவங்களோட ஸ்டைல் எது அப்படின்னு சொல்லி நீங்க பிரிச்சு பாத்திரலாம். அந்த வகையில தான் இந்த ஒர்க் எல்லாம் வந்து இவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒன்னா கிளப் பண்ணிருக்காங்க. அதுல வந்து இவருக்கு அனானமஸா பேர் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அனானிமஸ் அப்படிங்கிறது வேற. அனானிமஸ் அப்படின்னா பேர் இல்லாம அப்படின்னு சொல்லி அர்த்தம். UN அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அனானமஸ்லி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அனானிமஸ் அப்படின்னா அதாவது எல்லாரும் ஒரு சேர ஒரு விஷயத்த வந்து முடிவெடுக்கிறது. அனானிமஸா நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பேர்ல் போயட் அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து பேர் வச்சிருக்கோம். இதுல முக்கியமான விஷயம் வந்து இவர் எழுதிருக்கிறதுல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து என்ன அப்படின்னா சர் கவாயின் அண்ட் த கிரீன் நைட் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது வந்து கிங் ஆர்த்தரோட நைட் சர் கவாயின் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவரை பத்தி எழுதின ஒரு ஒர்க். சரியா, அவரோட ஹானர், அவரோட சிவல்ரி இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாரு. இது வந்து ஆக்சுவலி ஓல்ட் இங்கிலீஷ்ல தழுவி எழுதின ஒரு ரொமான்ஸ் ஒர்க். இந்த டைம் பீரியட்ல நமக்கு வந்து லிட்டரரி ஜேர்னல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். அகெயின் நான் சொல்றேன். ரொமான்ஸ், அலிகரி, ட்ரீம் விஷன், ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் அதிகமா கிடைச்சது. இதை தாண்டி மோரல் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருந்துச்சு. இதுல வந்து நீங்க ட்ரீம் விஷன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பியர்ஸ் பிளவுமேன். தென் வந்து மாரல் ஒர்க்குங்கிற பாருங்க. ட்ரீம் விஷன்ல வந்து நமக்கு பியர்ஸ் பிளவுமேன், பேர்ல், புக் ஆஃப் டச்சஸ். புக் ஆஃப் டச்சஸ் வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா சாசர். பேர்ல் வந்து பேர்ல் போயட் எழுதினாரு. பியர்ஸ் பிளவுமேன் வந்து வில்லியம் லாங்மேன் எழுதினாரு. இந்த 3 விஷயமுமே வந்து ஆக்சுவலா ட்ரீம் விஷனுக்கான ஒர்க்ஸ்.
நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மிடிவல் டைம் பீரியட்ல தான் வந்து டிராமா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் சர்ச் கிட்ட இருந்து அதுக்கப்புறம் கில்ட்ஸ்மென் கிட்ட வருது. கில்ட்ஸ்மென் தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா டிராமாஸ் வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. கில்ட்ஸ்மென் கிட்ட இருந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனலா வந்து காமன் பீப்புள் கிட்ட வருது. ரைட். இதுல மிஸ்ட்ரி பிளேஸ் வந்து பைபிள் ஸ்டோரிஸை குறிக்கும், மிரக்கல் பிளேஸ் வந்து எல்லாமே செயின்ஸோட லைஃப்ஸை குறிக்கும், மாரலிட்டி பிளேஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு டைடாக்டிக் பர்பஸ்க்காக, டீச்சிங் பர்பஸ்க்காக அலிகரிக்கல் ஒர்க்ஸா எழுதுவாங்க. அதுதான் வந்து மொராலிட்டி ஒர்க்ஸ். இதுல இந்த டைம் பீரியட்ல வந்து நீங்க லிட்ரேச்சர் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல எழுதுனாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப நம்ம பார்த்த ரைட்டர்ஸ் எல்லாமே எல்லா லாங்குவேஜ்லயும் எழுதியிருக்காங்க. பிரெஞ்சுல எழுதியிருக்காங்க, லாட்டின்ல எழுதியிருக்காங்க, அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ்லயும் எழுதியிருக்காங்க. பட் பிரதானமா அவங்க வந்து இங்கிலீஷ்ல எழுதின ஒர்க்குக்காக நம்ம வந்து பாக்குறோம். ஏன்னா இந்த டைம் பீரியட்ல நமக்கு கிடைச்ச இங்கிலீஷ் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது இவங்களோட ஒர்க்ஸ் மட்டும்தான். இந்த டைம் பீரியட்ல லிட்ரேச்சர் மறுபடியும் வந்து தலை தூக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம நேஷனல் ஐடென்டிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து ஆரம்பிக்குது. நிறைய பேர் வந்து கதைகளை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு நடந்த கதை, உனக்கு நடந்த கதை, ஏன் நம்ம ஊர்ல நடந்த கதை அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் ஓகே. ஒரு டிசாஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி நம்ம லிட்ரேச்சரை வந்து சேஞ்ச் பண்ணும்? ஜென்ரல் கொஸ்டின். நமக்கு ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா நம்ம அதை ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? ஃபீல் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் இது நடக்காம நம்ம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம குழந்தைங்களுக்கோ இல்ல நம்ம குட்டி பசங்களுக்கோ இல்ல வந்து கூட இருக்கிறவங்களுக்கோ அதாவது நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்ம இந்த விஷயத்த வந்து கடத்தணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். இதனாலதான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா எதிர வந்து நம்ம ஓவராலா நம்ம ஒரு விஷயத்த வந்து கடத்துவோம், இல்ல அப்படின்னா ரிட்டன் ஒர்க்கா நம்ம வந்து கடத்துவோம். பட் ரைட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிரியேட்டிவா இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு வந்து எழுதக்கூடிய டெண்டன்சி இருக்கு, அவங்களால எழுத முடியும் அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதை பென் டவுன் பண்றாங்க. அவங்களோட கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி அதை பென் டவுன் பண்றாங்க, அதை ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு கடத்துறாங்க. இப்ப வரைக்குமே வந்து சார்ஜரோட அந்த ஒர்க் இல்ல அப்படின்னா நம்மளால வந்து அந்த சர்ச்சோட கரப்ஷனையோ இல்ல வந்து நொபிலிட்டிஸோட கரப்ஷனையோ இல்ல காமன் பீப்புளே வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி மாரலிஸ்டிக்கா கரப்டடா தான் இருந்தாங்க அந்த டைம் பீரியட்ல. மேபி அவர் வந்து எந்த அவர் பிளான் பண்ண மாதிரி ஒர்க்ஸ் வந்து எல்லாத்தையுமே அந்த ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே முடிச்சிருந்தா நமக்கு வந்து எத்தனை கேரக்டர்ஸ் கிடைச்சிருக்கும், எத்தனை ஸ்டோரிஸ் கிடைச்சிருக்கும், எத்தனை பேரோட லைஃப் ஸ்டைல் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. பட் we know we have something. இப்போ வரைக்குமே சார்ஜரோட ஒர்க் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து லிட்ரேச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியவே தெரியாது. பட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது மிடில் இங்கிலீஷ்ல இருந்து தான் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்குது இல்லையா? நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ட்ரீம் விஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. தென் வந்து மிடில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல எந்தெந்த ஆத்தர்ஸ் இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அது என்னென்ன ஜேர்னல்ஸ்ல எழுதினாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார்ஜர் வந்து 2 ஜேர்னல் எழுதியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் எழுதியிருப்பாரு, டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கும் எழுதியிருப்பாரு. செகண்ட் வந்து என்ன அப்படின்னா இங்கிலீஷ்ல எழுதியிருப்பாரு. இங்கிலீஷ்லயுமே வந்து ரொம்ப வெர்னாக்குலர் லாங்குவேஜ்ல தான் வந்து எழுதியிருப்பாரு. அவர் வந்து இந்த கேட்டகரி அந்த கேட்டகரி அப்படின்னு சொல்லி அவர் வந்து பிரிக்க முடியாது. இஸ் ஆல்ரவுண்டர். தென் வில்லியம் லாங்லாண்ட் அப்படிங்கிறவர் வந்து ட்ரீம் விஷன்ல எழுதியிருப்பாரு. சார்ஜரும் ட்ரீம் விஷன்ல எழுதியிருப்பாரு. அலிகரிக்கல் ஒர்க்குமே வந்து எழுதியிருப்பாரு. தென் நீங்க பாத்தீங்க அப்படின்னா செர்குவாயின் இந்த கிரீன் லைட், அதாவது பேர்ல் போயட், இவர் வந்து என்ன மாதிரி அப்படின்னா ஆத்தோரியன் லெஜெண்ட் பத்தி எழுதியிருப்பாரு. அதாவது ஓல்ட் இங்கிலீஷ் வாரியர் ட்ரெடிஷன்ஸை தழுவி ரொமான்ஸ் லிட்ரேச்சரா எழுதியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி வந்து செக்ரிகேஷன் யார் யாரு என்னென்ன செக்ரிகேஷன்ஸ்குள்ள இருந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்க என்னென்ன ஒர்க்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த இதெல்லாமே வந்து பின்னாடி நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆத்தர் பத்தி பார்க்கும்போது இன் டீட்டெயிலா அவங்க என்ன ஒர்க் எழுதியிருக்காங்க, அந்த ஒர்க்ல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா லேட் மிடில் இங்கிலீஷ் பீரியட். லேட் மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல எல்லாமே வந்து டிக்ளைன் அப்படின்னு சொல்ல முடியாது. லேட் மிடில் இங்கிலீஷ் பீரியட்னு ஏன் இதுக்கு மேல வந்து நம்ம பேர் வச்சிருக்கோம் அப்படின்னா பிகாஸ் இட்ஸ் அன் எண்ட் ஃபார் மிடில் இங்கிலீஷ் பீரியட். ஓகே, மிடில் இங்கிலீஷ் பீரியட் முடிஞ்சு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தலை தூக்கக்கூடிய ஒரு நேரத்துல அந்த டைம் ஜோன் வந்து நமக்கு முடிவடையுது. ஓகே, டைம் ஜோன் முடிவடையுது. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் பீரியடுக்கு ஆக்சுவலி வந்து இங்கிலீஷ்ல வந்து லிட்ரேச்சர் அப்படிங்கிறது வந்து கிடைக்காது மறுபடியும். எப்படி வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஏர்லி மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நார்மன் கான்குவஸ்ட்க்கு அப்புறம் எப்படி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து டோட்டலா காணாம போச்சோ அதே மாதிரி ஆஃப்டர் மிடில் இங்கிலீஷ் பீரியடுமே வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் காணாம போயிடும். அந்த அந்த டைம் பீரியட வந்து
டார்க் ஏஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டோட்டலா அந்த டைம் பீரியட்ல நிறைய இஷ்யூஸ் வரும். வார் ஆஃப் த ரோசஸோட எண்டு அப்படிங்கிற மாதிரி. இது எல்லாமே வந்து நிறைய ஒரு பெரிய சொதப்பலான ஒரு நேரம் இது. மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல லாங்குவேஜ் அப்படிங்கிறது டெவலப் ஆச்சு, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது டெவலப் ஆச்சு, உண்மைதான். பட் எப்படி டெவலப் ஆச்சோ அதை அப்படியே வந்து அமுக்கி மூடின மாதிரி லேட் மிடில் இங்கிலீஷ் பீரியடுக்கு அப்புறம் நமக்கு லிட்ரேச்சர் வந்து ட்ராப் டவுன் ஆச்சு. பட் எகெயின் எலிசபெத்தன் பீரியட்ல அது கிரியேட் ஆக ஆரம்பிச்சது. அது என்னங்கிறத அப்புறம் பார்க்கலாம்.